பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா சோழி பிரசன்னங்களில் ஒரு கேள்விக்கு ஒரு பதில். எல்லா மக்களும் வளமோடு வாழணும். நிறைய பேர் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவு. அடுத்த ஒரு கேள்வியா வினோத்னு ஒருத்தர் போட்டிருக்காருயா 7-2-83 7-2-83 20-10 திருச்சி மாவட்டம். இரவு 10:10ங்களா? ஆமாங்க. திருச்சி மாவட்டம் இரவுங்களா? ஆமாங்க ஆமாங்க. இரவுங்க. இரவுங்களா சொன்னீங்க? ஆமாங்க ஐயா. அவருக்கு தொழில் பற்றியான கேள்விங்க. தொழில் நல்லா லக்னத்துக்கு 2ஆம் இடம் முடக்குங்க. எப்போதும் தொழில் பண்ண நல்லா தொழில் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2027 2வது மாதம் வரைக்கும் புதன் புத்தி. இப்போ தொழில் பண்ணக்கூடிய காலம் தானே ஐயா. ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஸ்ரீரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவருக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஓகே. ஆமாம், அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். சூப்பர் சூப்பர். சண்முகம், உங்களுடைய கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் படித்தாரு. ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சண்முகம் எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கான பேர் இதில் பார்த்துருக்காங்க. அப்படின்னு என்ன, எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நோயிலிருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, திருமண வாழ்க்கையிலேருந்து, அந்த தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் எது இருந்தாலும் நீங்கணும்னு சொல்லி சுபமாரிமுத்து அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த புத்தகம் இந்த உலகத்துக்காக சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். ஆதிகால பரிகார புத்தகம். இதில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம் இதில் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பலனடையிருக்கு. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் விஸ்வாமுத்திர யந்திரம் எல்லாருக்கும், சில பேர்த்துக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாந்திக்கு விஸ்வாமுத்திர கோயில் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அது சொல்லியிருக்கேன். அந்த கோயில் இன்றைக்கி நம்ம சொல்லி இன்றைக்கி மாதம் 3000 பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அதில் இந்த விஸ்வாமுத்திருடைய சக்கரத்தை அடியேன் இதை உருவாக்கியிருக்கேன். இழந்த சக்தி எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக அது விஸ்வாமுத்திரர். ஆமாங்கம்மா. அதுலேயே நான் அந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள், ராசி கட்டம், நட்சத்திரம், திதி எல்லாமே இருக்குதுங்க ஐயா. திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம், பஞ்சபூதம், 60 வருஷம், 27 நட்சத்திரம், 12 ராசி, ஒரு ஜாதகத்தையுமே தலையெழுத்தே இதுக்குள்ளே அடக்கியிருக்கேன். இதை உலக மக்களுக்காக இதை அறிவிச்சிருக்கேன். இது ஒன்று இருந்தால் போதும். விஸ்வாமுத்திரர் உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். அவர் வாழும்போது எல்லா மக்களுக்கும் இழந்ததை மீட்டெடுத்தவர். இது இருந்தால் யாருக்கு இழப்பே வராது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை. ராமருக்கே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது விஸ்வாமுத்திர பூஜை பண்ணித்தான் குழந்தைய கிடச்சிது. அப்பேற்பட்ட விஸ்வாமுத்திர அடியே நம்ம கையில் ஆண்டவன் உத்தரவு இருந்துங்காட்டி இதை செய்தோம். இதுவும் இந்த உலகத்துக்கு நான் அறிவிச்சிட்றேன். இதுவும் நம்ம எல்லா மக்களுக்கும் இதை எல்லா வீட்டுக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த எந்திரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சக்கரம் யாருக்கு வேணாலும் இது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்.